ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ஈஸியான செம்மையான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளைப்பாவு காய்ச்சிக்கணும். இந்த அளவு நம்ம 1 கப் அளவு வெள்ளை எடுத்துகிட்டு அது தண்ணியில் நல்லா காய்ச்சிக்கோங்க. நீங்கள் எடுத்ததை விட ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் ஏலக்காவும் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் எடுத்ததை விட ஒரு 1/4 கிளாஸ் அளவு தான் எடுக்கணும். ரொம்ப கம்மியாக தான் தண்ணி ஊற்றிட்டு இந்த அளவு சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பாகு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு சைடில் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லைங்களா சர்க்கரை, அதுக்கு அடுத்த அளவு கோதுமை மாவு இந்த கப் அளவு எடுத்துக்கணும். இதை எந்த கப் எடுத்தோமோ அதே அளவு நம்ம மைதா மாவும் இதோட சேர்க்க போகிறோம். இந்த 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு. அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் ஸ்வீட்டு. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளையும் சேர்த்துக்கலாம். எள்ளை 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்கள் அளவுக்கு நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு அது கூட நம்ம சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக லைட்டாக பிஞ்ச் அளவு சால்ட்டும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. சூடாக சேர்க்க வேணாம். ஏன்னா நான் இங்கே சூடாக சேர்த்து இப்போ செய்யும்போது எண்ணெயில் போடும்போது அந்த ஸ்வீட் பிரிஞ்சு வந்துடும். அதனால் நல்லா ஆற வச்சு நீங்கள் எடுத்துக்கணும். இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது கம்பி பதம் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துகிட்டு இப்போ இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கோதுமை மாவு செய்கிறோம் இல்லைங்களா சப்பாத்திக்கு, அது மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் நெய் மட்டும் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, இதோட எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ கோதுமை அளவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் மட்டுமே கூட சேர்த்து செய்யலாங்க. ஆனால் நான் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு தான் ஒரு 2 டீஸ்பூன் 2/4 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அகைன் இதோட நான் வெள்ளைப்பாகு கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி கோதுமை பதத்துக்கு வந்துடும். இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு சர்க்கரை பாகு அதிகமாக நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் நீங்கள் தேவையான அளவு லைட்டாக கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அளவு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இதை ரவுண்ட் ஷேப்பில் நான் தட்ட போகிறேன். இதை நம்ம தேவையான அளவு ஷேப்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கைகளால் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா லைட்டாக பூரிக்கட்டையில் எண்ணெயை தேய்ச்சிட்டு லைட்டாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃப்ளவர் ஷேப்பு. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்கேஸாக உங்களுக்கு டைமண்ட் ஷேப் இல்லை அதர்வைஸ் சர்க்கிள் ஷேப் அந்த மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நான் கத்தியை வச்சு லைட்டாக எடுத்து விட்டுக்கிறேன். என்னதான் இருந்தாலும் மாவு இல்லைங்களா, அது கண்டிப்பாக லைட்டாக ஒட்ட தான் செய்யும் கீழே. ஸோ லைட்டாக எடுத்து விட்டுட்டு இப்படி தனித்தனியாக நம்ம பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு தேவையான அளவு பீஸ் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சூடாச்சா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4-5 போட்டு நான் எடுத்துக்க போகிறேன் மொத்தமாக. இதை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க, வேகமாக கருகிடும், அந்த கிறிஸ்பி கிடைக்காது. ஒரு சைடு வெந்த உடனே அதை திருப்பி போட்டு இன்னொரு சைடு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இந்தளவு நீங்கள் குக் பண்ணால் போதுங்க, ரொம்ப கருகிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாகவே எடுங்க. ஸோ திருப்பி விட்டுக்கோங்க, செக் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் கவனமாக அடுப்புலேயே இருக்கணும், விட்டுட்டு போனீங்க அப்படின்னாலும் கருகிடும். ஸோ இந்த அளவு வந்தோடனையும் இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு வச்சு ஈஸியான ஒரு இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ்லேயே ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் பசங்களுக்கு இது தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். கோதுமை மாவு அப்படின்றதுனால உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி.